வணக்கம். சன்ரைஸ் நேரத்துக்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். அரசாங்க தகவல் திணைக்களம் விளக்கம். ஜனாதிபதி அன்பளிப்பு என்னும் பெயரில் பரிமாறப்படும் போலி செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது இவ்வாறானதொரு வேலை திட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரவி வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இவ்வாறான பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வரி செலுத்தாத 6000 கார்கள் கண்டுபிடிப்பு. சுங்க வரி செலுத்தாமல் சட்ட விரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் 6000 கார்கள் நாடு முழுவதும் உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கண்டுபிடித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதி மார்க் என்ரோட் பிரான்ஸ்க்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன் போதே ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதி மார்க் என்ரோட் பிரான்ஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் நிலையான சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளது. அபாய முன்னெச்சரிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கண்டி, பதுளை, மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறான மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று பரிமாறப்பட்டுள்ளது. இதன்படி இரட்டை வரி விதிப்பை தடுக்கவும் இலங்கை சிவில் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் இரு தரப்பினரும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்டுள்ளது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் மற்றும் இரு நாடுகளின் பிரதிகளாக கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்தும் ஆதரவு. இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்க திட்டமிட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மின் கட்டணங்களை இணைக்கவும் அண்டை நாடுகளுக்கிடையே பெட்ரோலிய குழாய் பதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இந்திய பிரதமர் இன்று அறிவித்திருந்தார். புதுடில்லியில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடனான கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கருத்தை பெறும் செயற்பாடு. மின்சார கட்டண திருத்த யோசனைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி 8 வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முட்டையின் விலையில் மாற்றம். சந்தையில் தற்போது முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தாலும் பண்டிகை காலங்களில் முட்டையின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இன்றைய தினம் முட்டை ஒன்று 30 ரூபாய் முதல் 35 ரூபாய்க்கு கிடைக்கப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்திருந்தாலும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.